டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் சிம்பிளிஃபைடு யூடியூப் சேனல். இந்த சேனலை உங்களுக்கு வழங்குவது முகில் அகாடமி ஆஃப் அக்கௌண்டன்சி, சென்னை. இந்த வீடியோவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் அலகு 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது இரட்டை பதிவுமுறைக்கும் ஒற்றை பதிவுமுறைக்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒற்றை பதிவுமுறை அப்படின்னா என்ன, அதோட பொருள், ஒற்றை பதிவுமுறையுடைய இயல்புகள், ஒற்றை பதிவுமுறையை பயன்படுத்தக்கூடிய நிறுவனத்துக்கு வரக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இரட்டை பதிவுமுறை, ஒற்றை பதிவுமுறை இது ரெண்டுக்கு உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே இரட்டை பதிவுமுறை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம், ஒற்றை பதிவுமுறை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இரட்டை பதிவுமுறை அப்படிங்கிறது ஒரு தொழிலில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பதியும் பொழுது கணக்கின் வகைகளான 3 கணக்கையுமே, அதாவது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு, இந்த 3 கணக்குகளையும் கணக்கின் தன்மைகளான பற்று, வரவு, இந்த 2 தன்மைகளையும் முறையாக பதிஞ்சோம் அப்படின்னா அந்த பதிவு முறைக்கு பேர் இரட்டை பதிவுமுறை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒற்றை பதிவுமுறை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனம் இரட்டை பதிவுமுறையை முழுமையாக பின்பற்றலையோ அந்த நிறுவனம் பதியக்கூடிய கணக்கியல் முறைக்கு ஒற்றை பதிவுமுறை அப்படின்னு பேர் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இரட்டை பதிவுமுறை அப்படிங்கிறதுக்கும் ஒற்றை பதிவுமுறைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முதல் வேறுபாடு நடவடிக்கைகளை பதிவு செய்தல். நடவடிக்கைகளை பதிவு செய்தல் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் என்னெல்லாம் நடக்குதோ நடக்கிறத எல்லாத்தையும் அப்படியே நம்ம பதிஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி பதியும்போது நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய நடவடிக்கையை பதியும் பொழுது அனைத்து நடவடிக்கைகளின் பற்று மற்றும் வரவு ஆகிய 2 தன்மைகளும் பதிவு செய்யப்பட்டால், அதாவது ஒரு பிஸ்னஸோட நடவடிக்கையை பதியும் பொழுது பற்று, வரவு, இந்த 2 தன்மைகளை வச்சு அந்த பிஸ்னஸோட நடவடிக்கையை பதிஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் இரட்டை பதிவுமுறை. இப்போ ஒற்றை பதிவுமுறை அப்படிங்கிறது என்னது, அனைத்து நடவடிக்கைகளின் பற்று மற்றும் வரவு தன்மைகள் முறையாக பதிவு செய்யப்படுவதில்லை. இங்கே பற்று, வரவு ரெண்டையும் பதிய மாட்டோம், முறையாக பதிய மாட்டோம். ஒரு சில சமயத்தில் பற்றை மட்டும் பதிவோம், ஒரு சில சமயத்தில் வரவு மட்டும் பதிவோம், அல்லது ஒரு சில சமயத்தில் ரெண்டையுமே பதியாமல் விட்டுருவோம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம பதியக்கூடிய இந்த கணக்கியல் முறைக்கு பேர் தான் முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். செகண்ட் பாயிண்ட், பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள். இரட்டை பதிவுமுறையில் என்னென்ன கணக்கில் பராமரிக்கிறோம், ஒற்றை பதிவுமுறையில் என்னென்ன கணக்குகளை பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இரட்டை பதிவுமுறையை பொறுத்தளவுக்கு ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு, இந்த 3 கணக்கையுமே பதிகிறோம். ஆனால் ஒற்றை பதிவுமுறையில் ஆள்சார் கணக்கு, ரொக்க கணக்கு, இந்த 2 கணக்கு மட்டும்தான் பதிகிறோம். சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு இங்கே பதியப்படுவது இல்லை. ஓகே, ரைட். பாயிண்ட் நம்பர் 3, இருப்பாய்வு தயாரித்தல். அதாவது கணக்கேடுகளில் பதிவு செய்த பதிவுகளின் கணக்கீட்டு சரித்தன்மையை சோதித்து பார்க்க இருப்பாய்வு தயாரிக்க முடியும். இந்த இருப்பாய்வு அப்படிங்கிறத எதுக்கு நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பிஸ்னஸோட நடவடிக்கை எல்லாத்தையும் பதியும் பொழுது முதல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பேடு அப்படிங்கிறதுல பதிகிறோம். அதுக்கடுத்து குறிப்பேட்டில் பதிஞ்ச பதிவுகளை தொடர்புடைய கணக்கில் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் பேரேடு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த குறிப்பேட்லையும் பேரேட்லையும் எழுதின இந்த 2ம் சரியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அந்த கணக்குக்கு பேர் தான் இருப்பாய்வு. இந்த மாதிரி
அந்த சரித்தன்மை கணக்கீட்டோட சரித்தன்மையை சோதித்து பார்க்குறதுக்காக இருப்பாய்வு அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். அது இரட்டை பதிவு முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஓகே, ரைட். ஒற்றை பதிவு முறையை பற்றி பார்க்கும் பொழுது கணக்குகள் முழுமையற்றதாக இருப்பதால், அதாவது நம்ம இங்கே பதியக்கூடிய கணக்கு முழுமையல்ல, அதனால் இந்த கணக்கை பதிவு பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த கணக்கீட்டு சரித்தன்மை அப்படிங்கிறத நம்மளால் சோதித்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ரைட். தென் அடுத்த பாயிண்ட்டு, சரியான லாப நட்டம் இதை கணக்கிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை பதிவு முறையை பற்றி பார்க்கும் பொழுது சரியான லாபம் அல்லது நட்டம் கண்டறியறதுக்காக வியாபார கணக்கு லாப கணக்கு இங்கே நம்மளால் தயாரிக்க முடியும். ஆனால் ஒற்றை பதிவு முறையை பொறுத்தளவுக்கு பார்க்கும் பொழுது முழுமையான தகவல்களை நம்ம இதில் பயன்படுத்தாதனால வியாபார கணக்கோ லாப நட கணக்கோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த பிஸ்னஸில் துல்லியமான லாபம் நட்டம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட்டு, நிதிநிலையை கண்டறிதல். அதாவது இங்கே இரட்டை பதிவு முறையை எந்த நிறுவனம் ஃபாலோ பண்ணுதோ அந்த நிறுவனத்தோட உண்மையான நிதிநிலையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்னென்னா, இங்கே குறிப்பேடை சரியாக எழுதுகிறோம், பேரட்டை சரியாக எழுதுகிறோம். அது சரியா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இருப்பாய்வு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து லாபம் நட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வியாபார கணக்கு லாப நட கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை தயார் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே முழுமையாக இருக்கிறதுனால நம்ம இருப்புநிலை குறிப்பு அப்படிங்கிற தயார் பண்ண முடியும். அப்படி தயார் பண்ணுறதுனால ஒரு பிஸ்னஸோட உண்மையான பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஒற்றை பதிவு முறையை பொறுத்தளவுக்கு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் வெறும் மதிப்பீட்டில் மட்டும்தான் இருக்கும். இது முழுமையற்றதாக இருக்கிறதுனால இருப்புநிலை குறிப்பை நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி துல்லியமாக இருப்புநிலை குறிப்பை கண்டுபிடிக்க முடியாதனால உண்மையான நிதிநிலையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரைட். பாயிண்ட் நம்பர் 6, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை பதிவுமுறை அப்படிங்கிறது அனைத்து நிறுவனத்துக்கும் பொருந்தும். என்ன வகையான பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸோட கணக்குகளை பராமரிக்கும் பொழுது இரட்டை பதிவுமுறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒற்றை பதிவுமுறை அப்படிங்கிறது சிறிய பிஸ்னஸான தனியார் வாணிபத்துக்கும் கூட்டாண்மை நிறுவனத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த 2 நிறுவனங்கள் தவிர, அதாவது தனியார் நிறுவனம் கூட்டாண்மை, இது 2 நிறுவனங்கள் தவிர மற்ற நிறுவனங்களுக்கு இந்த முறை பொருந்தாது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 7, நம்பகத்தன்மை. இந்த இரட்டை பதிவுமுறை அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான கணக்கியல் முறை. இதில் கணக்கியலோட கொள்கையிலும், அதாவது அந்த கணக்கியலோட கொள்கை அப்படிங்கிறது என்னது, அதாவது இரட்டை பதிவு முறையோட முழுமையான கொள்கைகள் நம்ம இங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம். முழுமையான கொள்கை அப்படிங்கிறது 3 கணக்கு மற்றும் 2 தன்மைகளும் இங்கே முழுமையாக பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான முறையாக இருக்கும். ரைட். அடுத்து இந்த ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறது இதில் அறிவியல் தன்மையற்றது. அதனால் இந்த ஒற்றை பதிவு முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய இதை நம்பகத்தன்மை உடையதாக நம்ம கருதுறது இல்லை. ஓகே. அடுத்து ஏற்புத்தன்மை. இதை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறத அரசு, வரி அதிகாரிகள் மற்றும் நிதி நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸோட பயனாளர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறத கணக்கீடு இங்கே சரியாக இருக்கனால இது அனைத்து பயனாளர்களுக்கும் ஒரு ஏற்புடையான பதிவேட்டு முறை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒற்றை பதிவு முறை மற்றும் இரட்டை பதிவு முறை இது ரெண்டுக்குண்டான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் உள்ள இந்த அலகில் நம்ம இதுவரைக்கும் பார்த்து முடித்தது ஒற்றை பதிவு முறை, அதாவது முழுமை பெறா கணக்கியல் முறை அப்படிங்கிறத பொருள் என்ன, அதோட தன்மைகள் என்ன,
ஒற்றை பதிவு முறைக்கு இரட்டை பதிவு முறைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒற்றை பதிவு முறை சம்மந்தப்பட்ட கணக்குகளை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி.